அனுசரணை பெர்ன் மற்றும் சூரஜ் வானகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டாஸ் கேஷ் அண்ட் கேரி. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழன் 24 தொலைக்காட்சியின் செய்திகளோடு எடுத்துக் கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள எக்ஸ்பிரஸ் போர்க்கப்பலில் வெடிப்புச் சம்பவம். மலையகத்தில் உள்ள நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறப்பு. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 745 பேர் கைது. மக்களுக்கு மீண்டும் 5000 ரூபாய் நிவாரணம் வழங்க திட்டமிடும் அரசாங்கம். தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் நங்கூரமிடப்பட்டுள்ள எக்ஸ்பிரஸ் பெர்ல் கப்பலில் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் கப்பலில் இருந்த 8 கொள்கலன்கள் கடலில் வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் கப்பலில் இருந்த 25 கப்பல் ஊழியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுள் இந்தியர்கள் 2 காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் அடைமழையால் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டமும் வெகுவாக அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் மேல்பொத்துமலை நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. நேற்று இரவு ஒரு வான்கதவு திறக்கப்பட்ட நிலையில் நீர்மட்டம் அதிகரித்ததால் இன்று அதிகாலை மேலும் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டது. இதனால் சென்கியர் நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டமும் அதிகரித்து ரம்மியமாக காட்சியளிக்கின்றது. அத்துடன் மேல்கொத்மலை அணைக்கட்டுக்கு கீழ் ஆற்று பகுதியை பயன்படுத்துபவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது. இந்த மழை காரணமாக லக்ஷபான நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள், கெனியன் விமலே சுரேந்திர நவ லக்ஷபான ஆகிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக மின்சார சபை அதிகாரியொருவர் தெரிவித்தார். குறிகட்டுவான் துறைமுகத்தில் கடலுக்குள் மூழ்கியுள்ள பாதையை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படை சிப்பாய் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். காளியைச் சேர்ந்த லலிந்த பெரேரா என்ற கடற்படை சிப்பாயை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறிகட்டுவான் நைனா தீவு இடையே பயன்படுத்தப்படும் கடல் பாதை படகு குறிகட்டுவான் துறைமுகத்துக்கு அண்மையில் கடலில் மூழ்கியுள்ளதால் அதனை மீட்கும் பணி முன்னெடுக்கப்படுகிறது. அந்த பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படை சிப்பாய் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 24 மணித்தியாலத்தில் மாத்திரம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 745 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சரியான முறையில் முகக்கவசம் அணியாமை, மாகாண எல்லைகளை கடந்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பயண கட்டுப்பாடுகள் அமுலில் இருக்கும் காலப்பகுதியில் கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். தப்புல டி லிவேராவின் சேவையை பாராட்டிய ஜனாதிபதி அவருக்கு ஓய்வு வாழ்க்கைக்காக வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இதேவேளை அலரி மாளிகையில் பிரதமரையும் ஓய்வு பெறும் சட்டமா அதிபர் நேற்று சந்தித்தார். தப்புல டி லிவேரா இலங்கையின் 47வது சட்டமா அதிபர் ஆவார். புதிய சட்டமா அதிபராக பதவி பிரமாணம் செய்ய உள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பதில் சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜரட்னம் புதிய சட்டமா அதிபராக பதவி பிரமாணம் செய்ய உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையில் பயணத்தடை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதற்கமைய மீண்டும் 5000 ரூபாய் நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் உள்ள குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் பணம் நிவாரணமாக வழங்குவதற்கு அமைச்சரவையில் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று பரவல் காரணமாக பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மிகவும் குறைந்த பொருளாதாரத்தில் வாழ்க்கை நடத்தும் குடும்பங்கள் நெருக்கடி நிலைக்குள்ளாகியுள்ளது. இதனையடுத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் கோவிட் தொற்றாளர்கள் அதிகம் அடையாளம் காணப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை 25வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது. நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை அடுத்து இலங்கை 25வது இடத்தை பிடித்துள்ளது. ஆசிய பிராந்தியத்தில் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படும் எண்ணிக்கைக்கு அமைய இலங்கை 13வது இடத்தை பிடித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. உலகம் முழுவதும் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை கணக்கிடும் ஒரு இணையதளத்தின் தரவுக்கு அமைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை தொடர்பான தனது உறவை முழுமையாக தீர்மானிக்கும் வரை இந்தியா தனது எதிர்ப்பை அமைதியாகவே வெளிக்காட்டும் என தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளரும் சிரேஷ்ட அரசியல் ஆய்வாளருமான ஜெயநாதன் தெரிவித்துள்ளார்.
எமது ஊடறுப்பு அரசியல் நிகழ்ச்சிக்கு வழங்கிய விசேட செவியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது இலங்கையில் சீனா தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றமை தொடர்பில் இந்தியாவை பொறுத்தவரையில் மௌனமான உரசலாகவே உள்ளது. மோதலாக வெளிப்படவில்லையே தவிர இந்த உராய்வு மிக அழுத்தமாகவே சென்று கொண்டிருக்கின்றது என அவர் தெரிவித்தார். வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்படுகின்ற கோவிட் தொற்றாளர்கள் 15 தொடக்கம் 30 நிமிடங்களுக்குள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற சுற்று நிறுவனம் ஒன்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. கோவிட் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களை அனுமதிப்பதற்கு வைத்தியசாலைகள் தாமதிப்பதாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பலர் முறைப்பாடுகளை செய்திருந்தனர். இந்த முறைப்பாடுகளை கருத்திற்கொண்டே சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் குறித்த சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை பாணாந்துறை வைத்தியசாலையில் கோவிட் நோயாளர்களை வைத்தியசாலை ஓட்டுகளில் தரையில் வைக்கப்பட்டிருந்தது தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வைத்தியசாலை பொறுப்பதிகாரியிடமிருந்து அறிக்கை ஒன்று கூறப்பட்டிருந்தது. அத்துடன் வைத்தியசாலைகளில் இடமில்லாவிட்டால் எந்த ஒரு நோயாளிகளையும் தரையில் படுக்க வைக்க அனுமதிக்க வேண்டாம் என்றும் அவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு மாற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் வைத்தியசாலை பொறுப்பாளர்களுக்கு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இதற்கு முன்னர் அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் நாவட்குழி பகுதியில் அண்மை நாட்களில் இடம்பெற்ற தொடர்கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேகத்தில் இருவர் போலீசார் மற்றும் பொதுமக்களினால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளனர். யாழ் நாவட்குழி பகுதியில் தொடர் கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது. ஏற்கனவே கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். எனினும் ஆட்களற்ற வீடுகள் மற்றும் வீதியால் தனியாக செல்பவர்களிடம் வழிப்பறி போன்ற சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது. இவ்வாறான சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களை போலீசார் தேடி வரும் நிலையில் கைதடி பாலத்திற்கு கீழுள்ள வெளியில் வைத்து போலீசார் மற்றும் பொதுமக்களால் மடக்கி பிடித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள எக்ஸ்பிரஸ் போர்க்கப்பலில் வெடிப்புச் சம்பவம். மலையகத்தில் உள்ள நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறப்பு. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 745 பேர் கைது. மக்களுக்கு மீண்டும் 5000 ரூபாய் நிவாரணம் வழங்க திட்டமிடும் அரசாங்கம். இத்துடன் தமிழன் 24 தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்து தமிழன் 24 தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் வானகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஸ்டேஷன்